பாரதி, பாரதி. வரேன் சந்துரு. ஓ, கிச்சன்ல இருக்கீங்களா? சரி சரி, பொறுமையா வாங்க. ஹாய் சந்துரு. ஹாய். என்ன சந்துரு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல பாரதி, ரொம்ப சாரி. எதுக்கு சாரி? இல்ல, உங்களுக்கு ஒரு வாய் சித்திரானம் கொடுக்க முடியாம போயிடுச்சு, அதான். எத்தனை தடவை தான் அதுக்கு சாரி கேப்பீங்க? அதை நான் எப்பவும் மறந்துட்டேன். ஆனா என்னால இன்னும் அதை மறக்க முடியலைங்க. ஸ்வேதா உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. ஐயோ சந்துரு, போதும். எனக்கு சித்ரானம் கொடுக்கணும்னு மனசார ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்கான ஏற்பாடு பண்ணீங்கல்ல, அதுலயே என் மனசு நிறைஞ்சிருச்சு. அதுவே போதும். இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க அத சொல்லுங்க. அது வந்து, ஏன் இப்படி தயங்குறீங்க? அப்படிப்பட்ட விஷயத்தை ஏன் கஷ்டப்பட்டு என்கிட்ட சொல்லணும்? வேண்டாம், சொல்லாதீங்க. லூஸ்ல விடுங்க, ஃப்ரீயா இருங்க. இல்ல, இந்த விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. மறைச்சேன்னா பின்னாடி நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்னு நீங்க என்ன கேட்பீங்க. அப்படி என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான். ஸ்வேதா கர்ப்பமா இருக்கா. பாரதி, என்னாச்சு? எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. வாழ்த்துக்கள். எனக்கு உள்ள அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். சந்துருக்கு வாழ்த்து சொல்லிட்டேன், ஆனா மனசார சொன்னா ஸ்வேதா மேல எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சிக்கு என்ன பேரு? பொறாமையா? நான் எதுக்கு அவன் மேல பொறாமப்படணும்? ஸ்வேதா கர்ப்பமானா என் குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஒருவேளை இந்த குழந்தைய வேணான்னு சொல்லிடுவாங்களோ? ஐயோ கடவுளே, அப்படி வேணா, நீயே வச்சுக்கன்னு இந்த குழந்தைய என்கிட்டே கொடுத்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்குன்னு ஒரு ஜீவன். நான் அபத்தமா யோசிக்கிறேனா இல்ல சரியா யோசிக்கிறேனா? ஷோ, ஒரே குழப்பமா இருக்கே. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சரி, எதுவா இருந்தா என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாரதி, நான் சொன்னதை கேட்டு நீங்க ஷாக் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷாக்கெல்லாம் ஆகலையே சந்துரு. நான் எதுக்கு ஷாக் ஆகணும்? ஸ்வேதா உங்க குழந்தைக்கு அம்மாவாக போறா, இது சந்தோஷமான விஷயம் தானே? இல்ல பாரதி, நீங்க இப்படி சொன்னாலும் உங்க முகம் வேற மாதிரி சொல்லுது. அதை மறைக்க முடியாதுல்ல? இல்ல சந்துரு, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். உங்களை நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். உங்க பயம் நியாயமானதுதான். ஸ்வேதா கர்ப்பமாயிட்டதால உங்க வயித்துல வளர குழந்தைய கைவிட்டுறோன்னு நினைக்கிறீங்க.
அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். இதுவும் எங்க குழந்தை தான். சொல்லப்போனா இதுதான் எங்க முதல் குழந்தை. உங்க வயித்துல இருக்கிற குழந்தையோட ராசியால தான் இப்போ ஸ்வேதாவோட வயித்துல ஒரு குழந்தை உண்டாயிருக்கு. அதனால இந்த குழந்தைய பத்தி உங்களுக்கு எந்த பயமும் கவலையும் வேண்டாம். சரி, நான் வரேன். சரி. சந்துரு, தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரல ஸ்வேதா. ஏன், எதுக்கு தூக்கம் வரல? அம்மா வந்து பேசிட்டு போனதை பத்தி அதே யோசனையா இருக்கு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல. நீ மட்டுமா? நானும் தான். இத்தனைக்கும் எல்லாமே உன் நல்லதுக்காக தானே இந்த டிராமாவை போட்டேன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாங்க. நான் தான் காதலே வாங்கிக்கல. சந்துரு, நாம அவசரப்பட்டுட்டோம். நிதானமா கொஞ்சம் யோசிச்சிருந்தா இந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்க மாட்டோம். மாயா சித்தி ரொம்ப கண்ணிங்க திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க மேல எனக்கு ஆத்திரம் வருது. ஆனா அதை விட அதிகமா என் மேலதான் எனக்கு கோபம் வருது. அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா எனக்கு எங்க போச்சு புத்தி? இல்ல, அந்த நேரத்துல அது சரின்னு பட்டுது. சரி, ஃபீல் பண்ணாத, விடு சந்துரு. எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும் ஸ்வேதா? கொஞ்சம் நெஞ்சமா அம்மாவை நான் என்ன பேச்சு பேசினேன்? அப்பா கிட்ட நேருக்கு நேரா நின்று சண்டை போட்டிருக்கேன். ராணி ஆண்டி பாவம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க கிட்ட கூட இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. சந்துரு, அதான் நான் சொன்னேனே, அந்த நேரம் அப்படி எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி ஆக்கிடுச்சு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணாம நம்ம வீட்டுக்கு போறதுதான் நல்லது ஸ்வேதா. போலாம், வா, வந்து தூங்கு. இனிமே ஜென்மத்துக்கும் என் அப்பா அம்மா மனசு புண்படுற மாதிரி நம்ம கண்டிப்பா நடந்துக்க கூடாது. சின்ன தம்பி. சின்ன தம்பி. பாஸ். ஏய் ஏய், முதல்ல உட்காரு. ஏன் நிக்கிற? இல்ல பரவாயில்ல பாஸ். முதல்ல இந்த பாசு கீசுன்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. அன்பா உரிமையா மச்சான கூப்பிடு. என் தங்கச்சா வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ண தெரியுதுல, அப்ப கலகலன்னு உரிமையா பேச வேண்டியதானே? சரியாயிடுவான். அப்பா முதல்ல மாறட்டும், அப்புறம் பாரு இவன் சேட்டைய. சேட்டையா? இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பொறுப்பு உணர்ந்து நடந்துக்குவேன். என்ன
இன்னும் சாருக்கு தான் எங்கள் மேலே இருக்கிற கோபம் குறைய மாட்டேங்குது. கோவம் தானே, அது கூடிய சீக்கிரம் போயிடும். அதுக்காக நீ ஒன்றும் மாற்றிக்க வேண்டாம். எப்பவும் போல கலகலன்னு இருந்தாலே எல்லாம் தானாவே மாறிடும். சரி சின்ன தம்பி, ஒரு நிமிஷம். சரிங்க பாஸ். இப்பதான் எல்லாம் சுமூகமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்பா, நான் அப்புறம் பேசுறேன். ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்ப்பா. உட்காரு. சொல்லு சூர்யா.